ஸோ குழந்தைங்களை தவிர சுட்டி காட்டணும், பட் வலிக்காமல் சுட்டி காட்டணும். நிறைய வீட்டில் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததான் மனநிலை குழந்தைங்களை வளர்க்குறோம். கேட்ட ஒன்று வாங்கி கொடுத்துரும், ஏன் வேணும்னு கேட்டு வாங்கி தர்றது இல்லை. ஸோ தோல்வியை கற்றுக் கொடுங்க, பர்பஸாக குழந்தைங்க கூட விளையாடுங்க, பர்பஸாக குழந்தைய தோக்கடிங்க. சின்ன சின்ன விளையாட்டில் கூட தோக்க விடாமல் குழந்தைங்களை பாலிஷா ஜெயிக்க வச்சு கொண்டு வந்துட்டு சென்டம் வாங்க முடியல, 99 வாங்கிறதுக்குலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஃபியூச்சரில். ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல குழந்தைங்களால. ஃப்ரெண்டு பேசலன்னு சொல்லி கையை எடுத்துக்கிறாங்க. ஸோ நாம் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி ஃபெயிலியர் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆக்சுவல் லைஃப்பில் வரும்போது பசங்க எனக்கும் ஸ்மார்ட் ஆவாங்க. பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு கொஷின், வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது லைஃப் நம்ம கற்றுக் கொடுக்குமா, தோக்கும் போது லைஃப் நம்ம கற்றுக் கொடுக்குமா? எஸ் பேரண்ட்ஸ் ப்ளீஸ். தோக்கும் போது லைஃப் லேர்னிங் கற்றுக் கொடுக்குமா, இல்லை ஜெயிக்கும் போது கற்றுக் கொடுக்குமா? தேங்க்யூ ஸோ மச் மேடம், ரொம்ப அழகாக நீங்கள் தோக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். செல்லக்கூடிய 5th standard 6th இங்கே இருக்கீங்களா? கை தூக்குங்க. யார் 5th and 6th? வெரி குட். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். தோக்கும் போது என்ன லேர்ன் படிக்க முடியும்? நம்ம ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், காம்படிஷனில் அபேக்கஸ் காம்படிஷன் வச்சுருக்காங்க, பேசிக் மாஸ் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைக்குமா? எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைக்குமா? எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைக்காது. ஏன்னா யாருன்னா டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த ப்ரைஸ் கிடைக்க போகுது. ஸோ ப்ரைஸ் கிடைக்காம போயிடுச்சு, ப்ரைஸ் வரல, என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் வரலன்னா என்ன பண்ணலாம்? அழுகலாமா? அழுகலாமா? எக்ஸலன்ட் என்ன பண்ணும்? இங்க வாங்க. ப்ரைஸ் வரலன்னா என்ன பண்ணும்? Next time prize வரும். Fantastic. What's your name? Aisha Fatima, please clap your hands for Aisha Fatima. Next time prize வாங்கணும். அதானடா? Great, salute. Continue. So, அவங்கள பார்த்து தெரியுதா? நிறைய blame பண்ணி பழகிட்டோம். So, prize வரலையா? Don't worry, it's happened, it's over. What next? என்ன அர்த்தம்? ஸ்ரீனிவாச பசங்களை பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கு. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளோதான். ப்ரைஸ் வரல, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஏன் ப்ரைஸ் வரலன்னு யோசிக்கணுமா? அது என்ன பண்ணலாம்? அம்மாக்கிட்ட உட்காந்து பேக்கஸ் வச்சுட்டு உட்காந்து, மேம் எனக்கு ஏன் மேம் ப்ரைஸ் வரல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மிஸ்டேக்ஸும் லாட் ஆஃப் லேர்னிங் கொடுக்க தயாராக இருக்கு. சிந்தம் அழகாக படித்தாங்க. லைஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் டு டீச்சிங் யூ ஹாவ் டு அப்சர்வ். லைஃப் உனக்கு கற்றுறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்குது. நாம் எவ்வளோ உள்வாங்கிக்கின்றதை பொறுத்து தான். ஒரு மிஸ்டேக்கும் என்ன கற்றுக் கொடுக்குது? லைஃப் லேர்னிங் கற்றுக் கொடுக்குது. ஆமாம் தானடா? பேரண்ட்ஸ் நீங்கள் பசங்க எப்பப்பெல்லாம் தோற்று போகிறாங்களோ ப்ளீஸ் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களுக்கு அவங்களோட உட்காந்து ஒரு சின்ன மீட் போடுங்க. எப்பவுமே நீங்கள் எதிர்பார்க்குற ரேங்க் வரலையா? பரவாயில்ல, பசங்களை திட்டாதீங்க, அவங்களோட உட்காந்து பேசுங்க. ஏன் மார்க் போச்சு? வா, அவனை கொஸ்டின் கேட்காதீங்க. நம்மளோட சேர்ந்து தானே பண்ணுற குட்டி குழந்தைங்க தானே. ஸோ இந்த விதையை நீங்கள் சின்னதில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு முளைச்சி வந்துட்டே இருக்கும். வை ஏன் கேட்குற குழந்தைங்க லைஃப் நிறைய ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கலை? ஏன் நான் சென்டம் வரல? ஏன் 80 மார்க் தான் வாங்கியிருக்கேன்? ஏன் உன் கொஸ்டின் பேப்பர் எடு, ஆன்சர் பேப்பர் எடுத்து கையில் வை, என்ன மிஸ்டேக் பண்ணோம் அம்மா கூட உட்காந்து செக் பண்ணு. சரி, அம்மா சப்போர்ட் பண்ணலையா? நோ வரிஸ். டீச்சர் இருக்காங்களா? மேக்ஸ் டீச்சர் இருக்காங்களா? டீச்சர் உட்காந்து செக் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டு உட்காந்து செக் பண்ணுங்க. அப்போது என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணன்னு தெரிஞ்சாதான் அதை அடுத்த தடவை பண்ணாமல் இருக்கலாம். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு ஓகேன்னு போயிட்டே இருப்போம். அப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா ப்ளீஸ் ஹேவ் அ டைம் டு கரெக்ட். அடுத்த தடவை வராமல் பண்ணணும். அவாய்ட் ரிப்பீட்டேட்டிவ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுங்க, தப்பு இல்லை. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், பட் ரிப்பீட்டேட்டிவ் ஒரே மிஸ்டேக் தொடர்ந்து பண்ணக்கூடாது. ஒரு மிஸ்டேக்கில் லேர்னிங் எடுத்துக்கணும். அந்த மிஸ்டேக் மறுபடியும் பண்ணக்கூடாது. வேறு மிஸ்டேக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது எங்கே இருந்து தெரியுமா? மிஸ்டேக்ஸ்ல இருந்தால். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். மிஸ்டேக்ஸ் பண்ண என்ன பண்ணலாம்? லேர்னிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு மிஸ்டேக் லேர்னிங் எடுத்துக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தைங்க. நீங்கள் மெருகத்தி ஒரு நாள் பயரமாக சொல்லிக்க போகிறீங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி பயரமாக சொல்லிக்க ரெடி ஆகிட்டீங்க? எக்ஸலென்ட். ப்ளீஸ் மறுபடியும் யாரை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க? எஸ், கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் யுவர்செல்ஃப். பத்தாவது சவுண்டே இல்லை. எக்ஸலென்ட், லவ்லி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்டா கிளாப் பண்ணோம்? டேய் வாடா தம்பி, வாடா ஃபர்ஸ்ட் வா.
இவ்வளோதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிச்சு நோக்கிடுவேன். எவ்வளோ எவ்வளோ ஹாலில் நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஆன்சர் குவாலிட்டி வந்ததில்லை. ப்ளீஸ் ப்ரௌட் ஆஃப் த ஸ்ரீனிவாச மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே திஸ். இது வரைக்கும் குழந்தைங்கள இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சதில்லை. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, 4வது 5வது ஆன்சர் சொல்லுவாங்க. வாட்ஸ் யர் நேம்? கிரி பிரகாஷ். லவ்லி கிரி பிரகாஷ். இப்போ நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? கை தட்டா வந்து பிரெயின் ஆக்டிவ் ஆகும். எக்ஸலென்ட். பிரெயின் ஆக்டிவ் ஆகும். கை தட்டுறோம், பாம் தட்டுறோம் இல்லையா? உள்ளங்கை பிரஸ் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு பிளட் பம்ப் ஆகும். ஹார்ட் இருக்கு தெரியுமா எல்லாருக்கும்? ஹார்ட் பிளட் உள்ள போகணும் தெரியும்ல. அப்ப நல்லா நீ பிரஸ் பண்ணும்போது சயின்டிபிக்கான ரீசன் பிளட் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகும். அது சொல்ல அவர் சொல்ற மாதிரி பிரெயினுக்கு பிளட் வெசல்ஸ் மூலமா பிளட் ஈஸியா ஃப்ளோ ஆகும். பட் ஒரு கிளாப் பண்ணலாம் இவருக்கு. எக்ஸலெண்டா. எக்ஸலென்ட். ஸோ உள்ளங்கை தட்டும்போது அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கிளாப் பண்ணுறீங்க. நமக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுது? நம்ம பிளட்டு ஹார்ட்டுக்கு நல்லா பம்ப் ஆகுது. அவன் பிரிஸ்காக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த கிளாப் பண்ண சொல்கிறோம். ஸோ கிளாப் பண்ண சொன்னால் சும்மா நேனிக்கு பண்ணக்கூடாது. எப்படி பண்ணோம்? கிரேட் கிரேட். அப்ரிஷியேட் பண்ணுறது சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்போ தானே நம்ம எப்போ எவ்வளோ அப்ரிஷியேஷன் நீ கொடுக்குறியோ இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி தரத்துக்கு பல மடங்கா திருப்பி தர ரெடியா இருக்கு. எவ்வளவு தூரம் அடுத்தவங்களை பாராட்டுறீங்களோ, எவ்வளவு தூரம் அடுத்தவங்களுக்கு செய்யறீங்களோ, எவ்வளவு தூரம் அடுத்தவங்க ஹெல்ப் பண்றீங்களோ, மேல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அது முருகாவா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், அல்லவா இருக்கலாம், இயேசுவா தெரியாது எனக்கு.